யுஎஸ் எல்லாம் இப்போ விண்டர் சீசன் ஆரம்பிச்சிருது. அதனால தான் தோட்டம்லாம் க்ளீன் பண்ணி வைக்கிறேன். நீ அடுத்தது நீ மார்ச்சில் தான் நல்ல வெயில் வரும். கொஞ்சம் பிப்ரவரிலே வெயில் வரும். மார்ச்சில் தான் நான் விதையெல்லாம் கொஞ்சம் இந்த வெஜிடபிள்ஸ் விதையெல்லாம் போடுவேன். நான் இப்போ கட் பண்ணுறது இந்த டொமேட்டோ செடி. இந்த வருஷம் நிறைய காய்ச்சிருந்தது தக்காளி. ஒரு 4 பிளான்ட் தான் இருந்துச்சு. அதில் ஒரு 10 கிலோவுக்கு மேக்ஸிமம் ஒரு 10 கிலோவுக்கு அதிகமாக தான் இருக்கும் காய் வந்தது. நான் 2 வீடியோ போட்டிருக்கேன் டொமேட்டோ எப்படி காய்ச்சிருக்குன்றத, அதுவும் பாருங்கள் இந்த வீடியோவில் தொடர்ந்து. இதெல்லாம் இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ நல்லா குளிர ஆரம்பிச்சிடுது. அதனால எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி தோட்டம்லாம் க்ளீன் பண்ணி வச்சா அடுத்த சீசன் வரும்போது நம்ம விதையெல்லாம் போடுறதுக்காக நான் இப்போ பழைய செடியெல்லாம் எடுத்து பறித்து தூக்கி போட்டுட்ருக்கேன். இது பார்ட் 2 க்ளீனிங். முன்னாடி ஒரு க்ளீனிங் போட்டிருக்கேன். என்னடா எப்போயும் க்ளீனிங்கே இப்போ காட்டுறாங்கன்னா நான் இது பார்ட் 2. இது எல் டைப்பில் இருக்குது எங்களுக்கு கார்டன். அதனால 2 வீடியோ விட்டு போடுறேன். இந்த வருஷம் நல்ல கீரையும் போட்டிருந்தேன். கீரை நிறையா போட்டிருந்தேன். அதுவும் வீடியோ போட்டிருக்கேன். கீரை இந்த வருஷம் கீரையும் டொமேட்டோ தான் அதிகமாக வந்துச்சு வெஜிடபிள்ஸு. இந்த ரோஜா செடியெல்லாம் அதிகமாக பூக்காது. நீ குளிர் வந்துச்சுன்னா பூக்கும். அதிகமாக அவ்வளோவா பூக்காது, கம்மியாக தான் பூக்கும். அதனால எல்லாத்தையும் நான் கட் பண்ணி விட்டுறேன். கட் பண்ணிவிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சா அடுத்தது நல்ல புதிய இலையெல்லாம் வரும். நல்ல முள் பயங்கரமாக இது மரம் மாதிரி வரும் இந்த வெரைட்டிலாம். இந்த ஊர் கிளைமேட்டுக்கு இந்த தொட்டிலாம் வச்சா அவ்வளோ வராது. இது தரையில் வச்சிருக்கிறதால மரம் மாதிரி வளர்ந்துருக்கு. இது வச்சுட்டு மேக்ஸிமம் இப்போ 3 வருஷம் ஆக போகுது. 3 வருஷத்துல இவ்வளோ உயரம் வந்துட்டு நான் 2 வாட்டி கட் பண்ணி விட்டுட்டு இவ்வளோ வருது. சம்மருக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணுவோம், விண்டர்லையும் க்ளீன் பண்ணுவோம். எப்போதும் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து வேஸ்ட் இலையெல்லாம் கட் பண்ணிவிட்டு நல்லா வச்சுருந்தோம்னா கொஞ்சம் உரமெல்லாம் போட்டு வச்சா நல்ல புதிய இலை வரும், நிறைய பூ வரும். பூ வந்தாலும் பறிக்க முடியாது, ரொம்ப உயரத்தில் இருக்கிறதால அதெல்லாம் கட் பண்ணிடும். பூ இருக்குது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பூ, நிறைய பூ வராது. இப்போ இலையெல்லாம் வேறு மாதிரி ஆகிடும். குளிராக இருக்கிறதால புதிய இலை வந்தாலும் மொட்டு வந்தாலும் அது அவ்வளோ விரியாது. மொட்டு வரும், விரியாது. குளிர் இருக்கிறதால வெயில் வந்தால் தான் அது நிறைய விரிஞ்சு நல்ல பூ நல்லாயிருக்கும். ஒரு 2 ஆள் உயரத்துக்கு வளர்ந்துருக்கு. இது வச்சுட்டு 3 வருஷம் தான் ஆகுது. 3 வருஷத்துல இவ்வளவு பெரிய செடி வந்துடுது. பக்கத்துல இருக்குது முல்லை செடி. இந்த ஜாதி முல்லை இருக்குல்ல, அந்த ஜாதி முல்லை செடி அதெல்லாம் கட் பண்ணல. அது பூத்துட்டு இருக்கு. நீ அடுத்து அது பூ வரும். நம்ம அப்பப்போ அதெல்லாம் நம்ம அடிக்கடி பராமரிக்கணும். இது ஜாமந்தி பூ, மஞ்சள் ஜாம்பூ, அதுவும் முடிஞ்சிச்சு சீசன். நீ எடுத்து கட் பண்ணி விட்டுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் அடி உரம்லாம் வீட்டிலே நான் அது இருக்கிற பொருளை வச்சு போடுவேன். நான் வீடியோ காமிச்சிருக்கேன். அதுக்கு செடி வளர்றதுக்கு என்ன உரம் வைக்கிறேன்றதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஒரு வீடியோ கூட அது எப்படி என்ன செய்யறத காமிக்கிறேன். இதுவும் டொமேட்டோ செடி தான். ரொம்ப உயரமாக இது வளரும். செடியாக இருக்காது, நல்லா கொடி மாதிரி கொஞ்சம் உயரமாக. அதான் சப்போர்ட்டுக்கு அவ்வளோ உயரம் நான் கட்டி கம்பு வச்சு கட்டி வச்சுருக்கேன். காயெல்லாம் காய்ச்சி முடிஞ்சிடுது.
ஒரு 4 மாதம் நாங்கள் தக்காளியே வாங்கலை கடையில, எல்லாம் வீட்டிலே தான். ஒரு 10-12 கிலோவுக்கு மேலே இருக்கும். இப்போ அடுத்த வெஜிடபிள்ஸ் விதையெல்லாம் போடணும். பிப்ரவரி லாஸ்ட்டு போடுவேன். மார்ச்லலாம் வெயில் வரும். ஏப்ரல் மேல காய் காய்க்க ஆரம்பிச்சிடும். எல்லா சீசன்லையும் இங்கே போட முடியாது, வின்டர் இருக்கிறதால. யூஎஸ்லலாம் ஒரு சீசன்லாம் வரும். அது நாங்கள் இருக்கிறது கலிஃபோர்னியாவில் வந்து இந்த ஸ்டேட்டில் கொஞ்சம் எல்லா செடி வரும். வேறு ஸ்டேட்லலாம் வராது. அங்கே வந்து இது பனி, ஸ்னோ வரும். ஃபுல்லும் கட் பண்ணி எடுத்துட்டோம். இது வந்து தொட்டியில் நான் வந்து பீன்ஸு செடி போட்டிருந்தேன். பீன்ஸும் தக்காளி கத்திரி இது 3 போட்டிருந்தேன். முடிஞ்சிச்சு, காயெல்லாம் காய்ச்சி முடிச்சிடுது, சீசன் முடிஞ்சிடுது. பீன்ஸ் இந்த வாட்டி கொஞ்சம் பரவாயில்ல. போன வருஷத்தோட இந்த வருஷம் கொஞ்சம் நல்லாவே காய்ச்சிது. இடம் கம்மியாக இருக்குது. நம்ம சும்மா இந்த இது இருக்கு நெட் ஹவுஸில் வந்து நான் அங்கேயும் இங்கேயும் சும்மா நூல் மாதிரி கயிறு கட்டி விட்டு படுத்தி வச்சிருக்கேன். இது வந்து பூசணிக்காய் வந்து நான் வீட்டுக்கு சமைக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தேன் கடையிலேருந்து. நல்ல விதை நல்லா இருந்துச்சு. அது தொட்டியில் போட்டு வச்சு நல்லா முளைஞ்சி நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்துச்சு. சரி பார்க்கலாம், படத்தி விடலான்னு படத்தி விட்டேன். இப்போ தான் குட்டி காய் வந்திருக்கு. அது பெருசாகுமா என்னன்னு தெரியல. குட்டி குட்டி காய் 2-3 வந்திருக்கு. இந்த சைடில் ஷேடு, அதனால வந்து ரொம்ப செடி ரொம்ப நீளமாக போயிட்டுருக்கும். அதனால எல்லாம் ஃபுல்லும் கட் பண்ணி விட போகிறேன் இந்த வருஷம். நிறைய கட் பண்ணி தான் விடுவேன். அது இப்போ திரும்பவும் வந்து உயரமாக வந்துடும். இது வந்து ரெட் கலர் ரோஸு ஒரு கொத்து கொத்தாக பூக்கும். ஒரு கொத்தில் 4-5 பூ இருக்கும். அது 2 வாரம் ஆனாலும் வாடாது, அவ்வளோ சீக்கிரம் வாடாது. இப்போ அடுத்த புதிய செடி ஏதாவது நம்ம காய்கறி செடி போடலாம். தோட்டம் இப்போ வந்து ரெடி பண்ணி வச்சா திரும்பி செடி நடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த காஞ்ச இலை குப்பையெல்லாம் எடுத்துட்டு
க்ளீன் பண்ணிட்டோம்னா நம்ம பார்க்கறதுக்கு நல்லா சுத்தமாக இருக்கும், செடியும் வளர்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து காப்பியோட தண்ணி, காப்பி தூளை வந்து நான் தண்ணியில் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இதான் நான் செடிக்கு யூஸ் பண்ணுறது. என் செடி வளர்கிறதுக்கு ரகசியமே இதான். காப்பி, அடுத்தது நம்ம பழத்தோல் தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். வாழைப்பழம், பனானா தோல், இந்த 2 தண்ணி தான் நான் செடிக்கு வாரத்துக்கு 2 வாட்டி 3 வாட்டி கொடுப்பேன். அது நல்லா ஹெல்த்தியாக வளரும். பொதுவாக வந்து எல்லா செடிக்குமே இது இடலாம், காய்கறி செடிக்கும் போடலாம், ரோஸு பூச்செடி எல்லா செடிக்குமே இது வந்து இந்த தண்ணியை தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வேறு ஒன்றும் நான் வந்து ரசாயன உரம்லாம் இதுக்கு ஒன்றும் வைக்கிறது கிடையாது. இது மாதிரி நான் காப்பி தூள் தண்ணி, பழத்தோல் தண்ணி தான். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள்.